போட சொன்ன, அது ஒரு தப்பா? பேச்ச மாத்தாத. இப்ப அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டான்னு தொட்டதுக்கெல்லாம் கரிச்சு ஊட்டிக்கிட்டு இருக்க. அவ நம்ம வீட்டு மருமகளை அலட்சியப்படுத்துறதும் அவளை வெட்டி விடுற மாதிரி பேசுறதும் தப்பு. ஆமாங்க, நான் தெரிஞ்சேதான் பண்றேன். சில பேரோட ராசி இருக்க, அவங்க கூட இருந்தாலே நல்லது எதுவும் நடக்காது, நடந்தாலும் தொலங்காதுங்க. அதுவும் உங்க மருமகளும் அவ தங்கச்சிங்களும் இருக்காளுங்களே, ஐயோ, அவளுங்கள பார்த்த இடமே வழங்காம போயிடுங்க. அதனாலதான் சொல்றேன், அவளுங்க கொஞ்சம் தள்ளியே நிக்கட்டும். கொஞ்சம் மனசாட்சியோட பேசு. மோகனின் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவளை ராசி இல்லாதவன் பேசுற. ஐயோ கடவுளே, இப்ப அவளை பத்தி பேசுறதா முக்கியம், நிச்சயத்தை பத்தி பேசணுங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? டேய், அடுத்து என்ன சாப்பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம். ஐயருக்கு என்ன பண்ணுவ? அம்மா, அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல பாத்துப்பாங்கம்மா. அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிச்சயத்துக்கு யார் யாரெல்லாம் கூப்பிடணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். ஆமாண்டா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க பக்கத்துல எப்படியும் 100-200 பேருக்கு மேல வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. நம்மளால அவ்வளவு பேரையும் பஸ்ல கூட்டிட்டு போய் சமாளிக்க முடியாது. அதனால நம்ம சைடுல ரொம்ப வேண்டப்பட்டவங்களும் முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். மீதி இருக்கிற எல்லாருமே கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போதும். என்ன சொல்ற? சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். சரி, யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லு. நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். பவித்ரா, அங்க டிராவ்ல நோட் புக்குக்குள்ள ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா போ. இங்க பாருடா, யார அழைக்கணுங்கிறது முக்கியம் இல்லடா, சில பேர் வரவே கூடாது, அதுல நாம கருத்தா இருக்கணும். இதுவா பாரு. இதான், இங்க பாரு, இதுல எல்லார் பேரையும் எழுதி வச்சிருக்கேன். இவங்க எல்லாருமே கூப்பிடணும். சரிம்மா, கூப்பிடலாம். அத்தை, ஐயோ, டேய், உங்க பெரியத்த பாக்கியம் இருக்கால, அவங்க பேர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பேரை முதல்ல எழுதிக்க. அம்மா, வேற யாராவது முக்கியமான சொந்தம் இருந்தா சொல்லிடு, பேர் விட்டுற போத. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டாலே போதும். மொத்தம் எத்தனை குடும்பம் வருதுன்னு பாரு. 30 இருக்குமா? ஐயோ, இதுவே அதிகம்டா. சரி, எழுதி வை. வர்ற ஆளுங்களை பொறுத்து கூப்பிட்டுக்கலாம். மோகன், அத்தைக்கும் பெரியம்மாவுக்கும் மட்டும் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப முக்கியம் பாரு. எங்க பக்கத்து ஆளுங்களையே யார கூப்பிடுறது யார விடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இதுல உன் அத்தையை வேற கூப்பிடணுமா? என்ன பத்மா, அவளுக்கு இருக்கிறது 2 சொந்தம், அவங்களையும் நீ கூப்பிட மாட்டியா? ஏங்க, இப்ப என்ன நம்ம கல்யாணமா நடத்துறோம்? எல்லாரையும் ஒருத்தர் விடாம கூப்பிடுறதுக்கு நிச்சயதார்த்தங்க. கல்யாணத்துக்கு அவங்களை கூப்பிட்டா போதும். அது கூட நேரம் இருந்தாதான் கூப்பிட முடியும். டேய், அப்புறம் போட்டோ வீடியோக்கெல்லாம் சொல்லிடணும். அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல நம்மள மதிப்பாங்க. நமக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும்டா. அம்மா, இவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும்ல? போதும்டா. சரிம்மா, நான் எழுதி வச்சுக்கிறேன். யாரா இந்த நேரத்துல? ஃப்ரெண்டுமா, இந்த புடி. ஏய், இன்னும் ஏன் நிக்கிற? போய் சமையல் வேலையை பாரு போ. கல்யாணி, உன் அத்தையை பத்தி உனக்கு தெரியும்ல, அவ சொன்னதை எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. இல்ல மாமா, அவங்க பேசினதுக்காக நான் ஒண்ணும் நினைக்கல. அவங்க பவித்ரா விஷயத்துல எதுலயும் நான் கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதான் வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன்மா. உன் தங்கச்சி கல்யாண விஷயத்துல நீ மோகனை அனுசரிச்சு போயிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல. பத்மாவால இவ்வளவு தூரம் பண்ண முடியாது. ஆனா நீ மோகனுக்கு தெரியாம கல்யாணத்துக்கு போனதுனால இப்ப பார் என்ன நிலைமை வந்திருக்குன்னு. நானும் உன்னை குத்தி காட்டுறேன்னு தப்பா நினைக்காதம்மா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு மோகன் தான் எல்லாமே. அவன் தான் உனக்கு ஆதாரமே. அவங்கிட்ட இருந்து நீ விலகி இருக்கவே கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீ தான் அனுசரிச்சு நடந்துக்கணும்மா. சரிங்க மாமா. அம்மா கல்யாணி, மோகன் எனக்கு நல்ல மகனா இருக்கிறத விட உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்மா. அவன் ஆதரவு இருக்கும்போது பத்மா உன்னை அடிக்கடி சீண்டிக்கிட்டே இருப்பா. இப்போ மோகனும் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இது பத்மாவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அதான் இந்த அளவுக்கு உன்னை உதாசீனப்படுத்துற. இத நீ இப்படியே விட்டுறாத. முதல்ல நீ மோகனோட கோபத்தை சரி பண்ணு. அவன் வெறுக்கிறான்ட்டு நீ விலகி போயிடாத, ஒதுங்கி நிக்காத.
அவனை பழைய மோகனா நீ மாத்தி கொண்டு வா. அப்பதான் உனக்கு பழைய சந்தோஷமும் இந்த வீட்டுல உனக்கு நிம்மதியும் கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரியா? இதே மாதிரி சாப்பிட்டு இருந்தா கூடி சீட்ல நீ பீப்பா மாதிரி ஆக போற பாரு. சும்மா கண்ணு வைக்காதடா. ஐயா சிஸ்டர், உங்க சமையல் ஏ கிளாஸ், பிரமாதமா இருந்தது. நீங்க சொல்றத பார்த்தா நான் சரியா சமைக்கல போல இருக்கு. ஐயோ சிஸ்டர், நான் உண்மையை தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி உங்க சமையல் சாப்பிட்டுருக்கேன்ல, இப்போ நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. கல்யாண ஜோடி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. ரோஜா, என் சமையல் சரியில்லையா? ஐயோ என்னங்க நீ இப்படி கேட்டுட்டீங்க? உங்க சமையல் சூப்பரா இருக்கு. அதுலயும் நீங்க வச்ச காரக்குழம்பு இருக்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹலோ, அது என்கிட்ட தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா துளசிக்கு காரக்குழம்பு வைக்க சொல்லி கொடுத்ததே ஐயா தான். டேய் டேய், இது உனக்கே ஓவரா தெரியல. சும்மா 2 காயை கட் பண்ணி கொடுத்துட்டு சமைச்சதே நான் தாங்கற. இருந்தாலும் உன் வெட்டி பந்தாவுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடா. பொறாமடா சமைக்க தெரியலன்னு. ரோஜா, நீங்க செஞ்சிருந்தீங்களே துவையல், அது சூப்பரா இருந்துச்சு. துவையல் என்னங்க துவையல்? நான் எல்லா சமையலுமே சூப்பரா செய்வேன். ஒரு நாள் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் விருந்தே சமைச்சு போடுறேன். ஆனா நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் தெரியல. நீங்க இப்பதானே கூப்பிட்டிருக்கீங்க, உடனே வந்துட்டா போச்சு. நீங்க எங்களை விருந்து கூப்பிடுறதுக்கே இவ்வளவு நாள் ஆச்சு. எங்க வீட்டு விருந்துக்கு நீங்க எப்ப வருவீங்களோ யாருக்கு தெரியும்? எல்லாரையும் கூப்பிட வேண்டியது என் கடமை. கூப்பிட்டேன், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோமா, குடி சீட்ல வந்துடுறோம். இப்பவாவது சொன்ன பேச்ச காப்பாத்துறீங்களான்னு பாக்குறேன். ஏங்க தீபா, காலேஜ் சம்பந்தமா ஏதாவது விசாரிச்சிங்களா? துளசிக்கு தமிழ் ஏற்பாடு பண்ணிட்டான். உங்க விஷயம் என்னாச்சு? உங்க அப்பா ஏதாவது ட்ரை பண்றாரா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம்னா. எப்படியோ கொஞ்ச நாள்ல சீட் வாங்கிடுவோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லுங்க நிதிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அம்மா லாவண்யா சிங்கக்குட்டில எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க தமிழ். நீங்க எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கிறோம். தமிழ், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மலேசியால இருந்து சென்னை வந்திருக்கான். அவன் லக்கேஜ் ஒன்று ஏர்போர்ட் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு. ஐயோ, ஏதாவது ப்ராப்ளமா? அதுல என்ன இருக்கு? தப்பா ஒன்றும் இல்லை, சும்மா சந்தேகத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் சென்னையில இருந்தா நானும் இந்த வேலையை பார்த்துருப்பேன். சென்னையில் அவனுக்கு யாருமே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது லிங்க் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி தர முடியுமா? பண்ணலாம். ஆனா எனக்கு கஸ்டம்ஸ்ல யாரும் தெரியாது. யாராவது பிடிச்சி ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா பாருங்க. ஃப்ரெண்டு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். புரியுது நிதிஷ், ஆனா யாரை பிடிச்சா வேலை நடக்கும்னு தெரியலையே. நிதிஷ், பிரபாகருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கஸ்டம்ஸ்ல இருக்காரு. நான் வேணா அவர் மூலியமா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? ரொம்ப நல்லா தான் போச்சு தமிழ், அவரே ட்ரை பண்ணுங்களேன். கண்டிப்பா நிதிஷ், நான் பிரபாகர் மூலியமா அவர்கிட்ட பேசுறேன். எப்படியாவது திங்ஸ் வெளியே கொண்டு வந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். கிளியர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? என் ஃப்ரெண்டோட நம்பர் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நீ உடனே மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் பை. சொல்லுங்க தமிழ். பிரபாகர், ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல யாரும் தெரியும்னு சொன்னீங்களே? ஆமா, சிவான் ஒருத்தர் ஹையர் அஃபிஷியலா இருக்காரு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, என் மச்சானோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மலேசியால இருந்து வந்து இறங்கியிருக்காரு. அவர் லக்கேஜ்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அது மூலமா ஹெல்ப் பண்ணலாமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். முடியும் தமிழ், ஆனா ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் இந்த மாதிரி தப்பான திங்ஸ் எதுவும் இல்லையே. சாச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்பெல்லாம் இருந்தா எதுக்கு மச்சான் ரெக்கமெண்ட் பண்றாரு? அப்படின்னு ஈஸியா வெளில எடுத்துடலாம். ஃபோன் பண்ணா கூட போதும். ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா போய் பாத்திரலாம். நீங்க வரீங்களா? நான் உடனே கிளம்பி வரேன். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, வந்துடுறேன். இல்ல தமிழ், உங்க வீட்டு பக்கத்துல தான் நான் இருக்கேன். 5 மினிட்ஸ்ல நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, உடனே வாங்க. பாய். போன்ல சார்ஜ் போயிருச்சே. சுத்திட்டிய தமிழ். என்னங்க, யார் போன்ல? நிதிஷ் ஃபோன் பண்ணிருந்தாரு. என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அத்தை வராங்களா? இல்ல, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னைக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஏதோ ப்ராப்ளமா, என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாரு. என்ன ஹெல்ப்பா? அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
செட்டில் எப்படிடா போய் ஹோட்டல்ல பாத்துக்கோ போ. டேய் அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்கடா, அவங்க பார்த்துப்பாங்க. டேய் பொறுப்பே இல்லாம பேசாதடா, ஹோட்டல்ல நீ போய் பாத்துக்கோடா போ. டேய் 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். சரி கணக்கு வருவான்டா, நீ முதல்ல போயேன்டா. என்னங்க நீங்க ஈவினிங் வரைக்கும் இருக்கட்டும், ஏன் அவரை போக நீ சொல்றீங்க? சும்மா இருமா, அங்க ஹோட்டல்ல பாத்துக்க ஆள் இல்ல. டேய் நீ போடா. டேய் அதுக்கெல்லாம் அங்க பக்காவா ஆளுங்க இருக்காங்க, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சொன்னேன் நானு. அண்ணா நீங்க ஒரு வாரத்துக்கு ஹோட்டல் பக்கமே போக வேணாம். ஏதாவது பிரச்சனைனா ஜோசப் அண்ணா பார்த்துப்பாரு. நீங்க ரோஜாவை கூட்டிக்கிட்டு ஜாலியா சென்னையை சுத்தி பாருங்க. ஆட நீ வேறம்மா, இவனுக்கு சென்னையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு ஹோட்டல் தான் உலகமே. டேய் ஓவரா ஓட்டாதடா, நாங்களும் சென்னை முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்கோம். ஓ அப்படியா? சரி அப்ப இந்த மியூசியம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது சரி அதை விடு, அஷ்டலட்சுமி கோயில் எங்க இருக்கு அதையாவது சொல்லு. டீனர்ல இருக்குடா. கிழிஞ்சது, இதுக்கே இவ்வளவு யோசிச்சு தப்பா பதில் சொல்ற. அண்ணே அது பெசன்ட் நகர்ல தானே இருக்கு. இல்ல ஆதித்யா சேனல்ல கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோகிராம்ல அங்க வந்தவங்களை எல்லாம் நடிக்க வச்சாங்களே, நீங்களாம் பார்க்கலையா? கேட்டுக்கடா, இது கூட உனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம்டா. ஏன்னு அவரை கலாட்டா பண்றீங்க? இது வரைக்கும் சென்னை சுத்தி பார்க்க அவருக்கு டைம் இருந்திருக்காது. இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ரோஜாவை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் போவாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நான் சொல்ற வேலையெல்லாம் அவர் கரெக்டா பண்ணா அதுவே போதும். ஏன் கனகன் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவாரு? நீங்க தான் மெச்சிக்கணும். இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? பிளவுஸை தச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனா என்ன பண்ணாரு தெரியுமா? யானைக்கு கவுனை தச்சு வாங்கிட்டு வந்தாரு. இவரை வச்சு நான் என்ன பண்றது? ரோஜா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டெய்லர் இருக்காரு, அங்க உங்களை கூட்டிட்டு போறேன், அவர் நல்லா தைப்பாரு. சரிங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறோம், ஏமாத்திர கூடாதுங்க. டேய் டைம் ஆச்சு, கிளம்புவோமா? கிளம்புவோம்டா. டேய் பாத்துடா, பத்திரமா போயிட்டு வாடா. ஆல் தி பெஸ்ட். ஏங்க அந்த கிஃப்ட் தராம அனுப்புறீங்களே? இன்னமா அது டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் கொண்டு வா போ. டேய் எதுக்குடா கிஃப்ட் எல்லாம்? ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க. gift கொடுக்கும்போது சைலண்டா வாங்கிக்கணும். ஏன் அதுக்கெல்லாம் கேட்டா தலையில கொட்டுவேன். சீர கொடுமா. வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்டா. ஓகே தேங்க்ஸ். போய்ட்டு வரேன்டா. வரேன் சிஸ்டர். வரேன் தீபா. ரோஜா சொல்லிட்டு வா. வரேன் நீ வரேன். டெய்லர்ட்ட கூட்டிட்டு போறோம். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். போலாம்டா. சரி வா, ஒருடே கலப்பி அமிச்சாச்சு. ரோஜா இப்பதான் வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அண்ணனை எதிர்பார்க்காம அடிக்கடி வந்துட்டு போங்க. பார்க்கலாம்லாம் இல்ல, கண்டிப்பா வரணும். நான் வருவேன், ஆனா நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இல்லன்னு சொல்லக்கூடாது. ரோஜா பேசும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பேசு. நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன், அவங்களே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? வரேன் சிஸ்டர். வரேன்டா. என்னங்க நில்லுங்க, விட்டுட்டு போறீங்களே. என்ன தமிழ் போலாங்களா? போலாம் பிரபாகர். துளசி, நிதிஷோட ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம் சொன்னால போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லங்க, ஒன்னும் இல்லைன்னா ஏன் எதுவுமே பேசாம அமைதியா வரீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், எப்பவும் போல தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க. வீட்ல இருந்து கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா வந்தீங்க. தமிழண்ணன் வீட்டு விருந்துலயும் கலகலப்பா இருந்தீங்க. இப்ப மட்டும் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்குன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா விட்டுறேன். எப்படிங்க விட முடியும்? நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டானா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது உங்க மனசை பாதிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நான் ஏதாவது உங்களை கோவப்படுத்திட்டேனா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றல, ஏன் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? என்னங்க? ஒன்னும் இல்ல,
சகஜமா தான் இருக்கிறதா சொன்னீங்க, நானும் அதை நம்பிட்டேன். ஆமா, நம்ம தமிழண்ணன் வீட்ல விருந்து முடிச்சிட்டு வரும்போது ஒரு ஆள் வந்தாரே, யாருங்க அவரு? ஏன் அவரை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? தெரிஞ்சவர் ரோஜா. தெரிஞ்சவர்னா யாருங்க அவர் உங்களுக்கு? தெரிஞ்சவர்னா தமிழுக்கு மச்சின துளசி சிஸ்டரோட தம்பி, அதனால எனக்கும் தெரிஞ்சவர். சரி சரிங்க, அவர் தெரிஞ்சவராவே இருக்கட்டும். அப்ப ஏன் அவரை பார்த்தும் பேசாம வந்துட்டீங்க? உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா, மனஸ்தாபமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரோஜா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நீங்க மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே அவரை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பூனையை பார்த்த உடனே எலி பயந்து போய் வழக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாதிரி எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. அந்த பொண்ணு துளசியோட ஃப்ரெண்டு, அது பேர் என்ன, தீபா, அந்த பொண்ணு கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தவரை யாருமே உள்ள வாங்கன்னு கூட கூப்பிடலனா அவர் என்ன அந்த அளவுக்கு கெட்டவரா? நீங்க வேற என்னடானா என்னை விட்டுட்டு கடகடன்னு கிளம்பி வந்துட்டீங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னாச்சு ரோஜா உனக்கு? ஏன் சும்மா கேள்வி கேட்டு என்ன கொல்ற? நீங்க தாங்க நான் கேக்குற கேள்வி ஒண்ணு கூட பதில் சொல்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? போது நிறுத்தியா? சும்மா ஏன் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவரை பத்தி உனக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமா? அப்படி தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஏதோ பார்த்தோம் வந்தோம், அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன இன்சம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஒரே ரோதனையா போச்சு. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், போங்க. சாரி ரோஜா, கோவத்துல டென்ஷன்ல ஏதோ இப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத, தலைவலியாதான். என்னது தலைவலியா? என்னங்க இது, எனக்கு தெரியாம போச்சே. சாரிங்க, நான் வேற தேவையில்லாம உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். ரொம்ப வலிக்குதா? லைட்டா வலிக்குது. இருங்க, தைலம் எடுத்துட்டு வரேன். வாங்க, அப்படி வந்து உட்காருங்க, தைலம் தேய்ச்சி விடுறேன். இல்ல ரோஜா, அது தானே சரியாயிடும். அது எப்படிங்க தானே சரியாகும்? தைலம் தேய்ச்சி எதமா புடிச்சு விட்டாதான் தலைவலி டக்குன்னு நிக்கும். வாங்க, வந்து இப்படி உட்காருங்க, வாங்க. சாஞ்சி உட்காருங்க, உட்காருங்க. காலை தூக்கி மேல வைங்க, மேல வைங்க. நல்லா சாய்ங்க, சாஞ்சி படுங்க. சாரி ரோஜா, ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டேன், தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல விடுங்க. தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலின்னு வந்தா யாரா இருந்தாலும் கோவப்பட தானே செய்வாங்க. கண்ணை மூடிக்கங்க, கண்ணு எரிய போகுது. இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதா? இங்கயா, இங்கயா? இப்படி அழுத்தி கொடுத்தா தலைவலிக்கு எதமா இருக்கும். இப்ப பரவாயில்லைங்களா? சரி, சூடா டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கவா? தலைவலிக்கு எதமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, நீ தைலம் தேய்ச்சி விட்டதே எதமா இருக்கு. அப்படின்னா கண்ணை மூடி படுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேணா நான் பிடிச்சு விடுறேன், சரியா போயிடும். என்னங்க, அந்த பொண்ணு நம்பர் தெரியுங்களா? எந்த பொண்ணு நம்பரு? அதான் அந்த தீபா. எதுக்கு அவங்க நம்பர் உனக்கு? அவங்க ஒரு டெய்லர் பத்தி சொன்னாங்கல்ல, அவர் யாரு எங்க இருக்காருன்னு தெரியாது, விசாரிக்கணும், அதுக்குதான். அதுக்கா? நானே போய் டயல் பண்ணி தரேன். யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க போல, எங்கேஜா இருக்கு, அப்புறமா போட்டு தரேன். இல்லங்க, நீங்க வேலை பிஸியில மறந்துடுவீங்க. நீங்க நம்பர் கொடுங்க, நானே பேசிக்கிறேன். நம்பர் சொல்லுங்க. என்னங்க முழிக்கிறீங்க? ஓ, அவங்க நம்பர் யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? அப்படிலாம் இல்ல, குடு, நானே போட்டு தரேன்.